மைக்ரோசாஃப்ட் கோளாறு எங்கே பார்த்தாலும் கடந்த 2 நாட்களாக இதே பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கோளாறு வந்து உலகம் ஃபுல்லாக கம்ப்யூட்டரில் டவுன் ஆகி போச்சு, ஃப்ளைட்டு நின்று போச்சு, வங்கி பரிவர்த்தனை நடக்கலை, ஸ்டாக்கு பாதிப்பு, இப்படி பேசிட்டே இருக்காங்க. இப்போ 2 நாள் கழித்து ஓரளவு சரி பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த பாதிப்பினால் ஏற்பட்ட நஷ்டம் பல லட்சம் நஷ்டம். ஏன்னா இந்தியாவில் மட்டும் ஒரு 200 ஃப்ளைட் நிப்பாட்டிட்டாங்க. 2 நாளாக ஃப்ளைட்லாம் சரியாக நேரத்து போகலை. இன்னும் பழைய காலத்துக்கு திரும்பிட்டாங்க. கையில் டிக்கெட்லாம் கையால் எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது. ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் நிறுவனத்துடைய செயல்பாடு எப்படி பாதிப்புங்கிறத இது வந்து உலகத்துக்கு காட்டி. இத்தனைக்கும் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு, ஏஐ வந்துட்டு, இப்படிலாம் சொல்கிறாங்க. இதனால் இனிமேல் வந்து எந்த இதுவும் மனுஷனையும் அது வந்து மாற்றிடும், அவங்கள அடிமையாக்கிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் என்னாச்சு, இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனையினால் அந்த கம்ப்யூட்டர் இயக்கமே உலகம் ஃபுல்லாக பாதித்து கிட்டத்தட்ட 85 லட்சம் கம்ப்யூட்டரில் பாதிப்பு ஏற்பட்டு க்ளோஸ் பண்ணுற நிலைமை ஆகிப்போச்சு. இந்த அளவுக்கு பாதிப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? உலகம் முழுவதும் இப்படி கம்ப்யூட்டரில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, மைக்ரோசாஃப்ட்டு, கூகுள் இந்த மாதிரி ஒரு 26,000 மென்பொருள் நிறுவனங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி சர்வீஸ்ன்னு அதை வந்து ஒரு நிறுவனம் கொடுத்துட்ருக்கு. அந்த நிறுவனத்தின் பெயர் வந்து க்ளவுட் ஸ்ட்ரைக். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு காவலாளி போட்டோன்னா அவர் வந்து வீட்டுக்கு காவல் பார்ப்பார், திருடன் வராமல் தடுப்பார், கொல்ல போகாமல் தடுப்பார். அதே மாதிரி மென்பொருள் நிறுவனங்களுக்கும் இன்னொரு சைபர் செக்யூரிட்டி சர்வீஸ் மாதிரி இருக்குது, பாதுகாப்பு. அது வந்து இணையதளம் மூலம் வர்ற வைரஸு, அடுத்தவங்களை ஹேக் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க தடுத்து நிறுத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு நிறுவனம் வந்து தான் அந்த க்ளவுட் ஸ்ட்ரைக். இது வந்து 26,000 நிறுவனங்களுக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்குது. இவங்க வேலை என்னென்னா, அந்த நிறுவனங்களுடைய மற்ற அவங்க கஸ்டமராக இருக்கிற 26,000 நிறுவனங்கள், மைக்ரோசாஃப்ட், கூகுள் உட்பட 26,000 நிறுவனங்களுடைய பாதுகாப்பை அந்த இணையவழி பாதுகாப்பை உறுதி பண்ணுறது தான். இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கண்காணித்தே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய மென்பொருளையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த வகையில் தான் பால்கன் ஒரு அப்டேட்டை வந்து க்ளவுட் ஸ்ட்ரைக் கொடுக்கும்போது என்னாச்சுன்னா, அது ஒத்து வரலை, ஒவ்வாமை, உடம்புல ஏதாவது தேவையில்லாத மருந்து கொடுத்து அலர்ஜி ஆகிட்டுனா என்ன ஆகும், உடம்பே பாதிப்பாகி ஆளே அவுட் ஆகிற நிலமை வரும். அதே நிலமை தான். இந்த அப்டேட் கொடுத்த உடனே எந்த சாஃப்ட்வேரும் ஒத்து போகல, அவ்வளோதான், அவங்கங்க இதாகி பாதிப்பாகி ஸ்தம்பிச்சு போய் கம்ப்யூட்டர் நிறுவனமே. இந்த அளவுக்கு க்ளவுட் ஸ்ட்ரைக் வந்து இப்போ 2 நாள் கழிச்சு 2 நாளுக்குள்ளே சரி பண்ணி ஒவ்வொருத்தவங்க என்னென்ன பண்ணி எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன நிறுவனங்கள்லாம் இந்த மாதிரி எல்லாம் மீண்டு வர்றதுக்கு இப்போ டைம் ஆகிட்டுருக்கு. இதை பயன்படுத்தி அடுத்த கட்ட மோசடி அரங்கேறி வருது. எப்படின்னா, திடீர்னு உங்களுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நிறுவனத்துக்கு மெயில் வரும், நாங்கள் வந்து க்ளவுட் ஸ்ட்ரைக்லேருந்து பேசுகிறோம், உங்கள் எதுவும் இந்த 2 நாள் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு நாங்கள் சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் ஃபிஷிங் பண்ணுறாங்கன்னா, அதாவது கம்ப்யூட்டர் என்ன பண்ணால் இந்த மாதிரி மெயில் மூலமோ இணையதளம் மூலமோ வந்து ஏமாத்துறவங்களாம் ஃபிஷிங் பண்ணி சொல்லுவாங்க. ஃபிஷிங் அந்த மாதிரி ஒரு இப்போ ஏமாற்று வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே வந்து ரொம்ப நிறுவனங்களுக்கு உலகம் ஃபுல்லாக அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கான். ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா எல்லா இடத்துலையுமே இந்த மைக்ரோசாஃப்ட் கோளாறில் வந்தது தான். ஆனாலும் இப்போ அது சரியான பிறகும் இந்த மாதிரி சில நிறுவனங்கள் வந்து மோசடி நிறுவனங்கள் தலையிட்டு மெயில் அனுப்பி உங்களுக்கு நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லி மிரட்டி அவங்கள திருப்பி ஹேக் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. இதனால் மீண்டும் அந்த இது சரியான கூட பழையபடி எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி அந்த நிறுவனத்தோட சில கம்ப்யூட்டர் நிறுவன தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் கம்ப்யூட்டர்னே எல்லாமே நம்ம கையில் விட்டு எல்லாமே முடிஞ்சுன்னு நினைக்க முடியாது. கடைசியில் ஒரு நாள் மேலே போனாலும் கீழே ஒரு நாள் வரணுங்கிற மாதிரி என்ன தான் கம்ப்யூட்டராலும் மனிதனுக்கு மிஞ்சி அது இல்லைங்கிறது தான் இந்த சம்பவம் வந்து நிரூபிச்சிருக்கு.